வழங்கப்படுகிறது. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ராமதூதர் ஆஞ்சநேயரை வணங்குவோம். இற்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஹோசூருக்கு அருகில் இருக்கும் பாத்தகோட்டா தட்சிண பினாகினி கரையில் இருக்கும் இத்திருத்தலத்தே ஆஞ்சநேய சுவாமி கோயில் கொண்டார். பின்னால் சில ஆண்டுகளுக்கு முன்பால் சீதையும் ராமனும் எழுந்தருள பண்ணப்பட்டார்கள். பக்தனை தேடி வந்த சீதாராமர்கள் தற்போது கோயில் வாசலில் உள்ளோம். அழகான துவஜஸ்தம்பம். உள்ளே சென்றோமானால் ஆஞ்சநேய சுவாமி நமக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கு எழுந்தருளிருக்கும் ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வத்தத்தில் இருந்த மூலிகைகளை பற்றி கொண்டு அதே திருக்கோலத்தோடே உள்ளார். ஆஞ்சநேயரை கதையை பிடித்த கையோடே தரிசித்திருக்கிறோம். இருகைகளையும் கூப்பிக் கொண்டும் சேவித்திருக்கிறோம். சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறக்கும் கோலத்திலும் வணங்கி இருக்கிறோம். ஆனால் இங்கோ வலது திருக்கரத்தால் தன் பக்தர்களுக்கு அபயமளித்து கொண்டு இடது திருக்கரத்தால் சஞ்சீவி பர்வத்தத்தில் இருந்த மூலிகைகளை பிடித்து கொண்டு தரிசனம் கொடுக்கிறார். பகவான் அபயஹஸ்தத்தோடு இருப்பார். ஆஞ்சநேயரும் அபயம் கொடுப்பாரா? முதலில் ஆஞ்சநேயர் மட்டும்தானே இங்கு எழுந்துருளி இருந்தார். ஆகவே வரும் பக்தர்களுக்கு தானே அபயம் அளித்து வந்தார். ஆஞ்சநேயருடைய திருவுள்ளத்திலேயே சீதாராமர்கள் இருக்கிறபடியால் அவர்களுக்கு பிரதிநிதியாக இவரே அபயம் கொடுக்கிறார். பெருமான் பயப்படாதேன்னு கையை இப்படி வைத்து காட்டுகிறார். உன்னுடைய கர்மங்கள் பாபங்களைக் கண்டு பயப்படாதே, இது பெருமான் கூறுவது. மகாலட்சுமி தேவி அவளும் கையை இப்படி வைத்து அபயம்னு சொல்லுகிறாள். அதற்கு பொருள், பெருமான் சுவாதந்திரியமே உடையவன், கேள்வி கேட்க ஆளில்லை, கோபப்படுபவர், புருஷோத்தமன், என்ன தண்டனையும் கொடுக்க முடியும். ஆனால் நீ அவன் கோபத்தை கண்டு பயப்படாதே, உன்னுடைய பிரார்த்தனைகளை அவன் ஏற்றுக்கொள்ளும்படி நான் ஆக்கி கொடுக்கிறேன், கவலைப்படாதே என்று தாயார் மகாலட்சுமி கை வைக்கிறாள். அதே போல் இங்கே ஆஞ்சநேய சுவாமி அபயப்பிரதானம் பண்ணுகிறாரே, இவர் அபயம் என்று கொடுப்பதற்கு என்ன காரணம்? இதனால் என்ன கிட்டுமானால், பக்திக்கு விரோதமா இருக்கிற எதை கண்டும் பயப்படாதே. கலியுகத்தில் பக்திக்கு விரோதமாய் எத்தனையோ கேளிக்கைகள், தர்மத்துக்கு விரோதமாகவும் பக்தி வளருவதற்கு தடங்கல் பண்ணுவதற்காகவும் நம்ம மனம் பேதலித்து இங்கும் அங்கும் மேய்வதற்காகவும் எத்தனை கேளிக்கைகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போடுறோம். இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் அத்தனை டிஸ்ட்ராக்ஷன், பக்தி பண்றதுக்கு ஞானம் வளர்த்துக்கிறதுக்கும் அத்தனை என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன். எதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமோ அத்தனையும் அவைலபிள் அப்படின்னு இருக்கிறச்சே, இது கண்டெல்லாம் நம்ம பயந்து போட மாட்டோமா? ஆனால் ஆஞ்சநேயரை சேவித்தால் இது எதை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. உன் மனதை ஒருமுகப்படுத்தி ராமனிடத்தில் நான் செலுத்த வைக்கிறேன், வா, பயப்படாதே. சம்சாரத்தை கண்டு பயப்படாதே. எதோ உன்னுடைய புத்தி இழுத்துன்னு போயிடுமோ, பயப்படாதே. இது ரொம்ப பெரிய ஆறு. இந்த ஆற்றுல குளித்தா ரொம்ப நன்னா இருக்கும். ஆனால் வெள்ளப்பெருக்கு அடிச்சுன்னு போகிற சம்சாரம் என்னும் பெரிய ஆறு. ஆறா அது? அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீமபவார்ணவோதரே. நாம் ஆழமே காண முடியாத பயங்கரமான பெருங்கடல் சம்சாரம். இந்த சம்சார சாகரத்தை கண்டு பயப்படாதே. நான் எப்படி ஆகாயத்தில் தாவி போனேனோ உன்னையும் தாண்டுவிக்கிறேன், கவலைப்படாதே. நான் கடலை தாண்டவில்லையா, உன்னையும் கடலை தாண்டுவிக்கிறேன். நான் ராமன் திருவடிகளை பற்றி தாண்டினேன், நீ அடியனுடைய திருவடிகளை பற்றிக்கொள், ஒரு சேர தாண்டுவோம். ஆஞ்சநேயர் என் திருவடியை பற்றுன்னு சொல்ல மாட்டார். ஆனால் நாம் தான் அவர் திருவடியை பற்றி கொண்டால் அவர் எப்படி உப்புக்கடலை தாண்டினாரோ நாம் பவசாகரம் சம்சார சாகரத்தையே தாண்டலாம். இதில் ஆச்சரியம் பாருங்க, வலது கையால் அபயம்னு சொல்லும்போது சம்சார சாகரத்தை கண்டு பயப்படாதே,
இம்மையைக் கண்டு துன்புறாதே, உனக்கு மறுமை அளிக்கிறேன் என்று கூறுகிறார். ஆனா இடது கையில் சஞ்சீவி பர்வத்தத்தினுடைய மூலிகையை வச்சிருக்கார். அப்ப இம்மையிலேயே, இந்த லோகத்திலேயே நோய் நொடியை கண்டு துன்பப்படாதே, ஆரோக்கிய கேடு, ஆயுள் குறைவு, இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதே என்று இடது கையில வச்சிருக்கார். வலது கை மறுமைக்காக, இடது கை இம்மைக்காக. இம்மையில் நன்கு வாழ வேண்டும், மூலிகை தேவை, ஆயுர்வேதம் தேவை. அதுக்காக இடது கையில செடியை பிடிச்சுட்டார், மூலிகையை பிடிச்சுட்டார். இந்த லோகத்திலேயே வாழ்ந்துருந்தா போருமா? இங்கிருந்து தாண்டி அந்த லோகத்துக்கு போக வேண்டாமா? அப்ப இந்த சம்சாரம் என்னும் கடலை கண்டு கலங்காதே, அபயம் என்று வலது கையால் வைத்து காட்டுகிறார். ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொண்டோம். அருகிலே ஆழ்வாராச்சாரியர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். இதோ நம்மாழ்வாரை தரிசித்துக் கொள்கிறோம். கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடிய நம்மாழ்வார். அருகிலே மாறன் அடிபணிந்து இந்தவரான பகவத் ராமானுஜர். ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டே வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம் இது முதலான நூல்களை எழுதினவர். ஆழ்வார் எப்படி சரணாகதியே செய் என்று நமக்கு கூறினாரோ, அந்த சரணாகதியைத்தான் ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருவடிகளிலே செய்து அதனால கத்தியத்திரயம்ங்கிற நூலை எழுதினவர் பகவத் ராமானுஜர். துரோணாச்சாரியனுக்கு ஏகலவ்யன போலே ராமானுஜரையே பார்க்காவிட்டாலும் அவர் சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் உள்ளத்தில் கொண்டு பல நூல்களை எழுதி வைத்த ஸ்ரீ வேதாந்த தேசிகன். இவர்கள் மூவரையும் சேவித்துக் கொண்டோம். அருகிலே ஆச்சரியமான ஒரு கண்ணன் எழுந்தருளி இருக்கிறார். கோயிலோ ராமர் கோவில், ஆனால் இவர் கண்ணன். கண்ணன் உபதேசித்தார், ராமன் செய்து காட்டினார். அதனால ரெண்டு பேருமே வேணும். உபதேசத்தை கேட்டுக்கிறதுக்கு கண்ணனிடத்துல போகணும், நடந்து காக்கிறதுக்காக பிராக்டிக்கலா ஒருத்தர் பண்ணி காட்ட வேண்டாமா? அதுக்காக ராமனை சேவிச்சுக்கிறோம். அருகில் ஆண்டாள் எழுந்தருளி உள்ளார், கோதநாச்சியார். அவளை பற்றி தான் சொன்னேன். கோதைக்குத்தான் உள்ளம் துடித்தது. இதோ ராமனுடைய திருவடி படுகிறதே, இந்த கல்லு பெண்ணாயிற்று. இப்ப கண்ணனுடைய கை அம்மி பேர்ல படுறதே கல்யாணத்தும் போது, அப்ப இந்த அம்மிக்கல்லும் பெண்ணாய் விடுமான்னு கவலைப்பட்டாள். நல்ல வேளை நடக்கவில்லைன்னு பார்த்தோம். இவர்களை இன்று தரிசித்துக் கொண்டு மேலே ராமாயணத்தை அடைவோம். இப்போது நாம் வால்மீகி ராமாயணத்தில் 49வது சர்க்கத்தினுடைய இறுதி முடிவு பார்க்க போறோம். கௌதமோபி மகாதேஜாக அஹல்யா சகித சுகி ராமம் சம்பூஜ்ய விதிவது தபஸ்தேபே மகாதபாக. கௌதமர் அகல்யோடே கூடினார். ராமன் இருவரையும் வணங்கினான், அவர்களை பூசித்தான். இருவரும் ஆனந்தப்பட்டு ராமனுக்கு எல்லா செல்வங்களும் கிட்டும், வெற்றி செல்வம் கிட்டும், ஆனந்தம் அடைவாய், வாழ்க்கை துணையையே ஆனந்தமாக பெறுவாய் என்றளவுக்கு வாழ்த்தினார்கள். கடைசி ஸ்லோகம், ராமோபி பரமாம் பூஜான் கௌதமஸ்ய மகாமுனேஹே சகாஷாத் விதிவத் பிராப்திய ஜகாம மிதிலான் ததஹ. இவர்கள் இருவரிடத்திலும் விடை பெற்று கொண்டு மிதிலா நகரத்தை நோக்கி ராமன் புறப்பட்டான். அடுத்த சர்க்கம் 50வது சர்க்கம். ததஹ பிராகுத்தராங்கத்வா ராம சௌமித்ரிநாசக விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்திய யஜ்ஞவாட்டம் உபாகதம். உள்ள நுழையிறார், வடகிழக்கு திசையில் நடந்தார்னு கூறுகிறார். நம்ம வால்மீகி ராமாயணத்தை வைத்தே நிறைய மேப்பே போட்டுவிடலாம். ராம அனுயாத்திரான்னு ஏற்கனவே ஒரு தரம் போயிட்டு வந்தோம். அயோத்தியிலேருந்து தொடங்கி ராமன் போன மொத்த இடத்துக்கும் 8500 கிலோமீட்டர், 8 ஸ்டேட்டு, 2 கண்ட்ரி, இதை தாண்டித்தான் ராம அனுயாத்திரான். ராமன் போன மொத்த இடத்துக்கும் யாத்திரையா 600 பேர் போயிட்டு வந்தோம். அதுக்கு இந்த ஸ்லோகத்தை வச்சே தான் மேப்பு போட்டோம். ஒன்றும் கட்டப்பட வேண்டியதே இல்லை. ஒரு இடத்துலையும் எவ்வளவு யோஜனை சொல்லியிருக்கார், எந்த தசை சொல்றார், எந்த நதி குறுக்க வரும்னு சொல்றார். இதை வச்சுன்னு நாம மெதுவா போய் போய் பார்த்தோம்னால் அழகான வரைபடத்தை தயார் பண்ணிவிடலாம். இப்போது அகல்யை சாபம் முடிந்த பிற்பாடு வடகிழக்க நோக்கி புறப்பட்டார்கள். விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்திய யஜ்ஞவாட்டம் உபாகதம் ராமஸ்து முனிஷார்தூலம் உவாச்ச சகலக்ஷ்மண சாத்வி யஜ்ஞ சமிருத்திர்ஹி ஜனகஸ்ய மகாத்மனஹ. ஜனக மன்னவன் பெரிய யஜ்ஞத்தை தொடங்கி உள்ளான். பல நாட்கள் நடக்கக்கூடிய யாகம். அதுக்குத்தான் நாம் இப்ப வந்திருக்கோம். அந்த யாகத்தின் ஒரு அங்கமாகத்தான் சிவபெருமானின் வில்லை கன்யையை கல்யாணம் பண்ணி கொள்ளுவதற்கு ஸ்வயம்பரத்துக்காக வைத்திருந்தான் ஜனகன். யாகம் முடிவதற்கு இன்னும் 12 நாட்கள் உள்ளன. ராமா, யஜ்ஞவாட்டத்துக்கு போவோம், யாகத்தில் பங்கு கொள்வோம், அங்கிருக்கும் பெரியோர்களை எல்லாம் தரிசிப்போம் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் அழைத்து போகிறார். ரிஷிவாட்டாச்ச திருஷ்யந்தே சகடி சத சங்குலாக தேசோ விதீயதாம் பிரம்மன் எத்திர வத்ஸ்யாமகே வயம். வந்தவுடன் ஜனகன் எதிர்கொண்டு அழைத்தான். அப்போது விஸ்வாமித்திரர் பிரார்த்திக்கிறார், இன்று எங்கு இருக்கலாம்? ராமா, உனக்கு பிடித்தமான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்.
எங்கு பார்த்தாலும் மாட மாளிகைகள், உயர்ந்த வீதிகள், வாபிகள், கிணறுக்கோ குளத்துக்கோ நதிக்கோ குறவில்லை. எங்கும் சாப்பாடு பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனந்தமான சன்னிவேஷம். இப்படிப்பட்ட இடத்தில் இன்று இரவு தங்குவோம். நாளை போய் ஜனகனை சந்திப்போம். சதானந்த முனிவரையும் சந்திப்போம். இந்த சதானந்தர் வேற யாரும் அல்ல, ஜனகனுக்கு அனைத்தும் அவரே. அதோடு இல்லை, இப்போது அகல்லைக்கு சாப விமோசனம் கிடைத்ததே, அகல்லைக்கும் கௌதமருக்கும் பிறந்தவர் தான் சதானந்தர். அதனால அவரை தரிசிப்போம்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். சதானந்தம் புரஸ்கிருத்திய புரோஹிதம் அனிந்திதா பப்ரச்ச குசலம் ராஜ்ஞா யஜ்ஞஸ்ய நிராமய. விஸ்வாமித்திரர் சதானந்தரை சந்தித்தார். அருகிலே ஜனகர் இருந்தார். யாக யஜ்யங்கள்லாம் நன்றாக நடக்கின்றனவா? இன்னும் எத்தனை நாட்கள் நடக்கப் போகின்றன? என்ன பயனை குறித்து யஜ்யம் பண்ணுகிறாய்? எல்லாம் விஸ்வாமித்திரர் கேட்கிறார். அத்ய யஜ்ஞபலம் பிராப்தம் பகவத் தரிசனான் மயா தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்மே முனிபுங்கவ. ஜனகன் வணங்கி கூறுகிறான், இன்று நான் அனுகிரகிக்கப்பட்டவன் ஆனேன். உம்மை போல ஒரு சான்றோன் மகரிஷி நம்முடைய யஜ்ஞத்துக்கு வருவதை காட்டிலும் நான் என்ன புண்ணியம் செய்திருக்க முடியும்? யஜ்ஞத்தினுடைய பயனையே இன்று அடைந்தேன். இந்த யஜ்ஞத்தினுடைய பயன் என்னைக்கோ இல்லை, அதனுடைய பலத்தை இப்போதே கிட்டினேன். யஜ்ஞோபசதனம் பிரம்மன் பிராப்தோசி முனிபிஸ்ஸஹ துவாதசாஹம் சுபர்மர்ஷே தீக்ஷாமாகுர் மனிஷிணா. இந்த யாகத்தில் தீட்சை இன்னும் 12 நாட்கள் இருக்கின்றன. அதோட யாகம் முடிய போகிறது. ததோ பாகார்த்தினோ தேவானு திரட்டுமர்கசி கௌசிக. கௌசிக முனிவரே, இந்த யாகத்தின் முடிவில் இதிலிருந்து நான் கொடுக்கக்கூடிய பாகம், தேவேந்திரனுக்கு ஒரு பாகம் உண்டு, வருணனுக்கு பாகம், குபேரனுக்கு பாகம் என்ன ஒரு யாகம் நடக்குமானால் இன்னன்னாருக்கு இன்னன்ன பாகத்தை பிரித்து கொடுப்பார்கள். அதை போல கொடுக்கறச்சே வாங்கிக்கிறதுக்கு தேவர்கள் வரப்போகிறார்கள். அனைத்து தேவர்களையும் நீர் இங்கேயே காணலாம். இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ. இந்த 2 குமாரர்களை அழைத்து வந்திருக்கிறீர்களே, தெய்வங்களுக்கு துல்லியமான வீரமுடையவர்கள். பார்த்தாலே தெரியுது, அஸ்வினி தேவதைகளுக்கு சமமாக அழகுடையவர்கள். என்ன அழகான சிகை அலங்காரம், மாந்தோல் மரபுரி தரித்து கொண்டு கஜ துல்யகதி வீரவ் சார்தூல விஷபோபமவ் அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யவ்வனவ். இளமை மாறாதவர்கள், 12 வயசானவர்கள். இவர்கள் நடந்தால் ஆன போலே, புலி போலே, சிங்கம் போலே, ஏறு போலே நடக்கிறார்கள். கதம் பத்மாவிக பிராப்தவ் கிமர்த்தம் கஸ்யவாமுனே. இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய ராஜகுமாரர்களை பார்த்தாலே அடையாளம் தெரிகிறது ராஜகுமாரர்கள்னு. விஸ்வாமித்திரரே, நீர் ஒரு முனிவர், முற்றும் துறந்தவர், தவசி, நீர் தபஸ்வி. அப்படி இருக்கும்போது நீர் நடந்து வந்தது எனக்கு ஆச்சரியமா படலே. ஆனா இவ்வளவு அழகு படைத்த இவர்களை போய் நடத்தி கூட்டி வந்திருக்கிறீரே. இவர்கள்லாம் பட்டுமத்தையில் படுத்து தூங்க வேண்டியவர்கள், காட்டிலும் கங்கை கரையிலுமா படுக்க வேண்டியவர்கள், தேரிலேறி வர வேண்டியவர்கள், நடந்தா வர வேண்டியவர்கள். நீர் செய்திருக்கிற செயல் சாகச செயல், வியக்கிறேன் என்று ஜனகன் அவர்களை பார்த்து கூற, காகபக்ஷதரோ வீரோ ஸ்ரோதுமிச்சாமி தத்துவத்தக. இந்த அழகான குடுமி வைத்து கொண்டிருக்கும் சிறு பிள்ளை, இன்னும் கட்டு குடுமியா வளரலையாம். அதனால சிகேன்னு சொல்லாமல் காக்கபக்ஷதரவ் ஜில்பா குடுமின்னு சொல்லுவோம் இல்லையோ, அதை போல சிறு குடுமி வைத்து கொண்டிருக்கும் ராமலக்ஷ்மணர்கள் பார்க்கறதுக்கே அழகா இருக்காளே, எதற்காக இங்கு அழைத்து வந்தீர் என்று ஜனகன் விஸ்வாமித்திரரை கேட்க 3 வரியில் பழைய கதையை சொல்லி முடிக்கிறார். சித்தாசிரம நிவாசஞ்ச ராட்சசானாம் வதம் ததா. என்னுடைய யாகத்தை நிறைவேற்றி கொடுக்க வேணும் என்பதற்காக தயரதனிடத்தில் ராமனை பெற்று அழைத்து வந்தேன். சித்தாசிரமத்தை அடைந்தேன். 6 நாட்கள் யஜ்யம் நடந்தது. அப்போது மாரீச்சனும் சுபாகுவும் தடுக்க வந்தார்கள். ராமன் ஜெயித்து விட்டான். அகல்யா தரிசனம் செய்வ கௌதமேன சமாகதம். அடுத்து அகல்லைக்கு சாப விமோசனத்தை ஏற்படுத்தினான். கௌதமரை வணங்கினான். மகாதனுஷி ஜிக்ஞாசாம் கர்த்தும் ஆகமனம் ததா. பெரிய வில் நீ வைத்திருக்கிறாயாமே, அந்த வில்லை பார்க்க வேணுங்கிற ஆசையில் அழைத்து வந்திருக்கிறேன். ஏதத் சர்வம் மகாதேஜாக ஜனகாய மகாத்மனே நிவேத்திய விரராமாத விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. நடந்த கதை, தாங்கள் வந்திருக்கும் பயன், அதத்தனையும் கூறி ஓய்வெடுத்தார். இதோட வால்மீகி ராமாயணத்தில் மிதிலைக்குள் நுழைந்தது முடிந்தது. ஆனா நம் தமிழர் மரபுப்படி சீதையும் ராமனையும் கண்டதை பார்க்க வேண்டாமா? சீதர் காதல் நோயுற்றதை காண வேண்டாமா? அவை அனைத்தையும் கம்பராமாயணத்தில் காண்போம்.